அதை வந்துங்க நம்ம மனைவிக்கிட்ட நம்ம மனைவி நீங்கள் வாழ்கிறீங்க. வாழும்போது பொய் பேசக்கூடாதுன்ட்டு இல்லைங்க. பொய் எப்போ பேசுகிறேன்னா, நம்ம மனைவிக்கிட்ட ஊழல் டைமில் ஏதாவது பொய் பேசுகிறது, எல்லாம் பொய் பேசலாம், சிரிக்கலாம், பண்ணலாம், பிடிக்கலாம், பொய் பேசலாம். என்னங்க, பொய் பேசலாம். சந்தோஷத்துக்காக ஏதாவது ஒரு பொய் பித்தலாட்டம் பேசலாம், பிடிக்கலாம். அது ஊழல் டைமில். மற்றபடியெல்லாம் பொய் பேசவே கூடாதுங்க. பொய் பித்தலாட்டம் பேசவே கூடாதுங்க. அவசியம் இல்லைங்கிறேன் நான். பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தில் மனைவி கிட்ட எக்காரணத்தை கொண்டு பொய் பேசவே கூடாதுங்க. என்னங்க, அவங்க வாரி வளர்க்குறாங்க நம்மக்கிட்ட. என்னங்க சுகம் இல்லை? என்ன சுகத்தை கொடுக்கல? அவங்க எல்லா சுகத்தையும் கொடுக்குறாங்க. நல்லா சமைச்சு போடுறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா எல்லாம் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க, செய்கிறாங்க. அந்தரங்க விஷயத்துலையும் ஜம்முன்னு இருக்காங்க. எல்லாம் இருக்கும்போது எதுக்கு பொய் பேசணும்? அப்போ பொய் பேசுகிறீங்கன்னா நீங்கள் ஏதோ அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். என்னங்க, துரோகம் பண்ணிவிட்டு ஏதாவது துரோகம் பண்ணிட்டு அந்த அம்மாவுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு துரோகம் பண்ணிங்கனால் நாளடைவில் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏதோ ஒரு ரூபத்தில் தெரிஞ்சு போயிடும். ஏதோ ஒரு ரூபத்தில் தெரியும் போது நீங்கள் அதிகப்பட்டு போகிறீங்கல்ல, அப்போ பிடிச்சது சளி. சாக வரையில் அந்த சளி இருக்கும். என்னங்க, கடவுள் அதுக்கு தாங்க நம்மளை வழி நடத்துகிறதா இருங்க. கடவுள் இறைவன் படித்த உடம்புங்க. இறைவன் படித்த உடம்பு, இறைவன் படித்தது எல்லாமே, இறைவன் கொடுத்த கை கால் எல்லாமே, உயிர் எல்லாமே கொடுத்தது. இப்போ நீங்கள் உங்களும் பார்த்துட்டு இருப்பாரல்ல, சொல்லுங்க பார்க்கலாம், பார்த்துட்டு இருப்பாரல்ல. அதனால் கரெக்டாக இருக்கணுங்க. பொய் பித்தலாட்டம் பேசவே கூடாதுங்க. மனைவி இடத்துலையும் கணவன் மனைவி கணவன் இடத்துலையும் பொய் பித்தலாட்டம் பேசவே கூடாதுங்க. அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் பொய் பித்தலாட்டம் பேசும்போது லட்சுமி கடாட்சம் போயிடுங்கிறேன் நான். லட்சுமி கடாட்சம் விலகி போயிடும்ங்கிறேன். பொய் பித்தலாட்டம் பேசுனீங்கன்னா லட்சுமி கடாட்சம் இருக்கலாம், பண விஷயம், லட்சுமி, மகாலட்சுமி, தெய்வீக சக்தி வீட்டு விட்டு வெளியே போயிடும்னு சொல்ல வர்றேன். பார்த்து நடந்துக்குங்க. சரிங்களா? வச்சுட்டுங்களா? பாய். ஓகே.